ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 எடுத்துக்காட்டு 5.14 பார்க்கணும். என்ன கொடுத்துருக்கோம்? புள்ளிகள் A -11 4 மற்றும் B 9 8 இணைக்கும் கோட்டு துண்டை 4 சம பாகங்களாக பிரிக்கும் புள்ளிகளை காண்க. இந்த ஏயும் பியும் இணைக்கிற கோட்டு துண்டை 4 பாகமா பிரிக்கிற புள்ளிகளை காண்கன்னு சொல்றோம். முதல்ல ஏங்கிற புள்ளி -11, 4, பிங்கிற புள்ளி 9 8. இதை 4 பாகமா பிரிக்கப்படும். எத்தனை பாகமா? 4 பாகமா. நாலு பாகமா பிரிச்சாச்சு. அப்ப அந்த 4 பாகமா பிரிக்கிற புள்ளிகளை PQRன்னு பேர் கொடுத்தோம். 4 சம பாகங்களாக பிரிச்சிருக்கோம். ஓரளவுக்கு சமபாகமாக பிரிச்சிருக்கோம். அப்ப 4 சமபாகமாக பிரிக்குது அப்படின்னு சொன்னா இந்த ஏபி, PQ, QR, BR எல்லாமே என்னவா இருக்கணும்? சம நீளமா இருக்கணும், ஈக்குவல் லென்த்தா இருக்கணும். ஓகே, இப்ப எழுதுவோம். ஏபிஐ 4 சமபாகங்களாக பிரிக்கும் புள்ளிகள் எது? P, Q, R என்க. 4 சமபாகம்னா ஏபி, PQ, QR, BR 4மே ஒரே லென்த்தா இருக்கும். அதாவது AP = PQ = QR = BR. ஓகே, சமநீளமா. இப்ப இந்த ஏபியினுடைய மையப்புள்ளி எது அப்படின்னு பார்த்தோம்னா Q இருக்கும். ஏன்னா எல்லாமே சமம். இது 2னா இது 2, இது 2னா இது 2. அப்ப இது 2 2 4னா இந்த பக்கமும் 4 இருக்கும். ஸோ ஏபியின் மையப்புள்ளி Q. ஒவ்வொன்றா இருக்கும். ஏபியின் நடுப்புள்ளி Q. அதே போல ஏக்யூவின் நடுப்புள்ளி P. ஓகே, பிக்யூவின் நடுப்புள்ளி R. ஒவ்வொன்றுக்கும் நடுப்புள்ளி தனித்தனியா. ஏக்யூவின் நடுப்புள்ளி P, பிஆரின் நடுப்புள்ளி Q, பிக்யூவின் நடுப்புள்ளி R. அப்படிதான் 4 சமபங்கா நமக்கு இதை பிரிச்சு கொடுக்க முடியும். ஓகே, இப்போ ஏபியின் நடுப்புள்ளி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏயும் பியும் நம்ம கையில இருக்கு. ஏ வந்து -11 4, பி வந்து 9 8. ஸோ Q முதல்ல கண்டுபிடிப்போம். x1 + x2/2, y1 + y2/2. ஸோ -2/2, 12/2, 1 6. ஸோ Qங்கிற புள்ளி என்ன வந்துடுது? -1, 6 வருதா? Qங்கிற புள்ளி -1, 6 கண்டுபிடிச்சோடனே எழுதி. இப்போ ஏக்யூவினுடைய மையப்புள்ளி நடுப்புள்ளி P. ஏ வந்து -11 4, Q வந்து இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கோம் -1 6. ஸோ Pங்கிற புள்ளி ஏக்யூவின் நடுப்புள்ளி P. நாலு + 6. ஏக்யூவின் நடுப்புள்ளி P. ஓகே, -12/2, -6, 10/2, 5. இப்போ என்ன P கண்டுபிடிச்சிட்டோமா? -6 5. ஓகே, இப்போ R கண்டுபிடிக்கணும். பிக்யூவின் நடுப்புள்ளி தான் R. பிக்யூவின் நடுப்புள்ளி R. B வந்து 9 8, Q வந்து -1 6. Q கண்டுபிடிச்சாலே எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சோம்.
8/2 14/2. ஸோ எல்லா புள்ளியும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பிங்கிறது -6 5, கியூங்கிறது -1 6, ஆறுங்கிற புள்ளி 4 இந்த 3 புள்ளிகளும் ஏபியை 4 சம பங்குகளாக பிரிக்கிறது. ஓகே.